அஜிதா அக்னல்ன்றவங்க வந்து சீட்டு கேட்டு நெறைய போராட்டம் பண்ணாங்க. ஆனா அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டு, தன்னுடைய நண்பருக்கு குடுத்துருக்காருன்றதே பெரிய கேள்வியா இருக்குதுல்ல. ஆமா. ஆனா தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும், அஜிதாவுக்கு சீட்டு கொடுக்காதது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சரியான விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் ஓகே. ஏற்கனவே சொன்ன மாரி, விஜய்க்காக பல பேர் வந்து வியர்வை சிந்திருக்காங்க. ம். அவர்களுக்கு தான் வாய்ப்பு அளிக்கணும். ஆனா அஜிதா விஷயத்துல வந்து இது வந்து ஒரு மாறுபட்ட விஷயமா நான் பார்க்கிறேன். என்ன காரணம்னா, அஜிதாவுக்கு கட்சி பதவி கிடைக்கலங்கும்போது, அவங்க விஜயினுடைய கார வந்து மறிச்சதெல்லாம் நம்ம முடிச்சது. பார்த்தோம். ம். ஒரு பனையூர் ஆஃபீஸ்க்கு வர்றாரு. ஒரு கார வந்து அவங்க அந்த பானட்ல ஏறி உட்கார்ந்து அத மறிக்கிறாங்க. அது வந்து ஒரு மோசமான வன்முறை. இவங்களுக்கு வந்து தூத்துக்குடியில என்ன வேணாலும் செல்வாக்கு இருக்கலாம். அது ம். அஜிதாவுக்கான செல்வாக்கா மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. அது விஜய்க்கான செல்வாக்கும் அதுக்குள்ளார இருக்கு. ஓகே. அப்படி இருக்கும்போது, உங்களுக்கு பதவி கிடைக்கலங்கும்போது, ஒரு கட்சி தலைவருடைய வாகனத்தையே நீங்க மறிக்கிற அளவுக்கு வந்து ஒரு வன்முறைய பிரயோகிக்கிற உங்கள எப்படி வந்து கட்சி பொறுப்புக்கோ, ம். அல்லது வேட்பாளராகவோ எப்படி நிறுத்த முடியும்? அதனால இந்த அதான். விஷயத்தில் அவருக்கு வாய்ப்பு குடுக்காதது என்னை பொறுத்தவரைக்கும் அது ஒரு சரியான நடவடிக்கை தான்.